ஹாய் கேஸ், இப்ப நம்ம பார்க்க போற வீடியோல சைபீரியாவை சுற்றியுள்ள பல கிராமங்கள்ல அமானுஷ்யமான முறையில தொடர்ச்சியா பல கொலைகள் நடக்குது. அப்படி நடந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வரும்போது அந்த பகுதியை சேர்ந்தவங்க பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. காரணம், அந்த கொலைகளை செஞ்சது சாதாரண மனுஷன் கிடையாது, அது ஒரு ரத்த காட்டேரி. ஆமாங்க, இது உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு ரத்த காட்டேரியை பத்தின கதை தான். பெரும்பாலும் ரத்த காட்டேரிகளை பத்தி படங்கள்லயும் கதைகள்லயும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே ரத்த ஆடுன ஒரு இறந்த மனிதன் ரத்த கட்டேரியா மாறின உண்மை கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வெல்கம் டு இன்ஃபினிட்டி ஹிஸ்டரி. நீங்க வேம்பயர்ஸ பத்தி நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆனா அடிச்சு சொல்ற இந்த வீடியோ உங்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைக்கும். இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற இடம் சைபீரியால இருக்கிற கிசில்சோவான்னு சொல்லப்படுற ஒரு சின்ன கிராமத்துல தான். சுமார் 1600 காலகட்டத்துல தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. இந்த கிராமத்துல சுமார் 800க்கும் குறைவான மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதிகமா வெளி உலக தொடர்பே இல்லாம தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில தான் அந்த கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் விவசாயமும் மீன்பிடி தொழிலையும் தான் முக்கியமான தொழிலா செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லா கிராமங்களை போலவும் அதுவும் ஒரு சாதாரணமான மலைவாழ் கிராமமா தான் இருந்தது. ஆனா அதையெல்லாம் அந்த கிராமத்தை சேர்ந்த பீட்டர்னு ஒருத்தர் இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். அவர் இறப்புக்கு அப்புறம் அந்த கிராமத்துடைய சூழலே அப்படியே மாறிடுச்சு. அந்த கிராமத்தோட வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பீட்டர் பிளாக்வேக். இவர் 1660வது வருஷம் பிறக்கிறாரு. அவருக்கு மனைவியும் ஒரு மகனும் இருந்தாங்க. அவரும் மற்ற மனிதர்களை போல சாதாரண ஒரு மனிதனா தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த ஊர்லயே மிகவும் வசதி படைத்த நபராகவும் அவர் இருந்துட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருந்த மக்கள் கூடயும் நல்லா தான் பழகிட்டு இருந்திருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த சமயத்துலதான் 1772வது வருஷம் பீட்டர் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு. அவருடைய இறப்பு அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களையும் ரொம்பவே பாதிக்குது. அவர் இறந்த அன்றைக்கே அவருடைய உடலை சவப்பெட்டிகளை வச்சு அந்த ஊர் வழக்கப்படி அடக்கம் செஞ்சிடறாங்க. அவர் இறந்து 2 நாட்கள் ஆயிருது. அது வரைக்கும் அந்த கிராமத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எப்பவும் போலதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா அவர் இறந்து சரியா 3 நாளைக்கு அப்புறம் நடு ராத்திரியில பீட்டருடைய வீட்டு கதவு தட்டப்படுது. கதவு தட்டுற சத்தத்தை கேட்ட பீட்டருடைய மனைவி எந்திரிச்சிடுறாங்க. யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறதுன்னு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. பயத்தோடய போய் கதவை திறந்த பீட்டருடைய மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. கதவை தட்டினது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, பீட்டர் தான். இறந்து போன பீட்டருடைய உருவம் ஒரு இருட்டான பகுதியில நின்றுட்டு அவருடைய மனைவி கிட்ட ஷூ எனக்கு வேணும், எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்ததும் ரொம்பவே பயந்து போன பீட்டருடைய மனைவி சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீட்டருடைய மகன் அங்க வந்து பாக்குறாரு. அங்க வந்து பார்த்தப்ப கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது. ஆனா அவங்க அம்மா அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்திருந்தாங்க. கதவு திறந்திருக்கு, ஆனா அங்க யாருமே இல்ல. உடனே அவங்க அம்மாவை எழுப்பின பீட்டர் என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவனுடைய அம்மா அவங்கிட்ட சொன்னது அவனுக்கு ரொம்பவே விசித்திரமா தெரிஞ்சது. இருந்தாலும் அதை அவன் நம்பவே இல்ல. அவங்க சொன்னதை பீட்டர் நம்பலைனாலும் அவங்க அம்மா கிட்ட அதை காமிச்சுக்கல. அதுக்கு பதிலா அவங்க அம்மாவை சமாதானம் படுத்துறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அவங்க அம்மா அந்த வீட்டு விட்டு போயிடலான்னு சண்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தா ஏதாவது விபரீதம் ஏற்படுன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பீட்டருடைய மகன் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அவங்க சொல்றதை எதையுமே அவங்க மகன் கேட்காதனால பீட்டருடைய மனைவி அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்லாம அந்த ஊரை விட்டே வெளியே போயிடுறாங்க. ஆனா அவங்களுடைய பையன் அந்த வீட்லயே தான் தங்கி இருக்காரு. அன்னைக்கு இரவும் நடு ராத்திரியில அதே போல கதவு தட்டப்படுது. பீட்டருடைய மகன் தான் கதவை திறந்து பாக்குறாரு. யாரோ ஒருத்தர் தான் நம்மள பயப்படுத்துறதுக்காக இப்படி விளையாடுறாங்கன்னு நினைச்சிட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் இரவு நடு ராத்திரியில கதவு தட்டப்படுது. அன்னைக்கு ராத்திரி தான் பீட்டருடைய மகன் ஒரு கோரமான உருவத்தை பாக்குறாரு. நல்லா உத்து பார்த்தோன்னதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, பீட்டர் தான். அப்பதான் அவருக்கு புரியுது அவங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான்னு. அது மட்டும் இல்ல, அந்த கோரமான உருவம் பீட்டருடைய மகனை பார்த்து எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம் கொடுன்னு கேட்க ஆரம்பிக்குது. அந்த உருவத்தை பார்த்ததும் பயந்து போன பீட்டருடைய மகன் கதவுகளை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்கவும் தூங்காம பயத்திலேயே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் விடிஞ்சதுமே அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி ஊர்ல இருக்கிற சில பேர்கிட்ட சொல்றாரு. பீட்டருடைய ஆன்மா அவர் வீட்டுக்கு வந்ததை பத்தி அந்த ஊர் முழுக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பீட்டருடைய மனைவி சொன்னதும் உண்மைதாங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இரவே பீட்டருடைய மகன் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து கிடந்த ரூம் முழுக்க ரத்தமா இறஞ்சு கிடக்கு. இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் பீட்டர் தான் வேப்பையரை வந்து தன்னுடைய மகனை கொலை பண்ணிட்டாருன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள் இரவும் தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரா இறந்து போறாங்க. இப்படி தொடர்ச்சியா மாறி மாறி 9 பேர் தொடர் கொலை செய்யப்படுறாங்க. இதுல ஒரு ஒற்றுமை என்னன்னா
எல்லோரும் ஒரே மாதிரிதான் இறந்து போயிருக்காங்க. ஊர் முழுக்கவும் பயத்துல நடுங்க ஆரம்பிக்குது. இரவு நேரங்கள்ல வீட்டு கதவை யாரும் திறக்கிறதே இல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணணும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பீட்டருடைய கல்லறைய திறக்க முடிவு பண்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கல்லறை இருந்த இடத்துக்கு போய் அதை திறந்து பாக்குறாங்க. அதை பார்த்த மக்கள் அனைவரும் பயத்துல உறைஞ்சே போயிடுறாங்க. இறந்து பல நாட்களான பீட்டருடைய உடம்பு எந்த ஒரு சேதமும் இல்லாம அப்படியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவருடைய வாய்ப்பகுதி முழுவதும் ரத்தமா இருந்துச்சு. இத பார்த்த அந்த ஊர் மக்கள் பீட்டர் ரத்த காட்டேரியா மாறிட்டார்னு முடிவு பண்றாங்க. இந்த கொலைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா பீட்டருடைய உடம்ப எரிக்கணும். அப்படி எரிச்சாதான் ரத்த காட்டேரியா வரல பீட்டர் கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும்னு அந்த உடம்ப எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல எந்த ஒரு அமானுஷ சம்பவமும் நடக்கவே இல்லை. ஆனாலும் அந்த ஊரை சேர்ந்த சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இங்க நடந்த கொலைகளை எல்லாம் வேம்பயர் பண்ணல, பீட்டருடைய பேரை வச்சுட்டு யாரோ ஒரு சைக்கோ கில்லர் தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி சொல்லப்படுற இன்னொரு கருத்து என்னன்னா, பீட்டருடைய மனைவியும் மகனும் பீட்டருடைய உருவத்தை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அந்த கொடூர உருவம் கண்டிப்பா பீட்டருடையதான்னு அடிச்சு சொன்னாங்க. அவர் இறந்து 3 நாட்களுக்கு அப்புறமா தான் இந்த தொடர் கொலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. அவர் உடலை எரிச்சதுக்கு அப்புறம் எந்த அமானுஷ சம்பவமும் எந்த அமானுஷ கொலைகளும் அங்க நடக்கல. அதனால அந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் பீட்டர் தி வேம்பயர் தான் இந்த கொலைகள்லாம் செஞ்சதுன்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல பல பத்திரிகைகள்ல பீட்டர் தி வேம்பயர் தான் இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. நான் உங்க சசி.